உண்மையான சிலை எங்கே இருக்குது? காட்டுறேன் காட்டுறேன். உண்மையான சிலை இல்லையா? இந்த கதையெல்லாம் உண்மையான சிலை இல்லையா? இருக்கு. இந்த கடை இருக்குமா? உண்மையான சிலை இல்லையா? இப்போ ஃபோட்டோ எடுத்தது அதான் போகிற பார்க்க மேல் தைக்கிறேன். நடந்து போகணும். நான் உமாம் ஷியாமாவும் ஷரீனா மாமி கல்யாணம் முடிச்ச கிட்டத்தில் கல்யாணம் முடிச்ச புதுசுக்கு வந்தேன் இங்கே பார்க்க. ஓ பாட்டை போட்டு போயில் மாதிரி அழகா இடம் அரசன் வாழ்ந்த இடங்கள் இதெல்லாம் தெரியுமா? இந்த இடமானது அரசர்கள் வாழ்ந்த இடம். அவுக்கணை விஹாரை அமைந்திருக்கிற இடம் இலங்கையில் அன்றாபுர டிஸ்ட்ரிக்டில் அமைந்திருக்கின்ற இடமாகும். உங்களுக்கு தெரியும் பழைய இந்த சிலை அந்த கோபுரங்கள் அமையப்பட்டு இருக்கிறது பண்டைய கால. அவுக்கணை பஜமஹா விஹாரை இலங்கை அன்றாபுர. எல்லாருக்கும் போயிடும். காமிச்சலமா அதுதான் நீங்கள் அப்படி தான் தூரம் போகணுமே, நிறைய போகணும் போல். வந்ததை பார்த்துட்டு போனா පුතරුවන්ගේ සිදුවන අනාගතයේ පාසල් අධ්‍යාපනය උසස් අධ්‍යාපන කටයුතු සර්වප්‍රසාදයෙන්ම සාර්ථක වේවා කියලා අපි ආශිර්වාද කර සිටිනවා. පුතරුවන්ගේ දෙමාපියන් ඇතුළු පවුලේ සියලු දෙනාටත් නිදුක් නිරෝගී සම්පන්නිය චිර ජීවනයේ යහපත සැලසේවා. ඔබ කරන කියන රැකී ආරක්ෂා ව්‍යාපාර ආදී කටයුතු සර්වප්‍රසාදයෙන්ම සාර්ථක වේවා. අස්සාකටවා හෝවා දෝෂ නවග්‍රහ දෝෂ අපද උපද්‍රව භෝග පීඩාදී අත්මම් මේ සියල්ලක් දුරු වේවා. තුනුරුවන්ගේ අනන්ත ගුණ බලයෙන් සියලු දෙනාටම නිදුක් නිරෝගී සුවයම සැලසේවා කියලා අපි ආශිර්වාද කර செருப்பு கழட்டிட்டு போம். சரியா? வரக்குள்ள போட்டுக்கோ. புண்ணிய பூமி செருப்பு போட்டு போகக்கூடாது. வா பாரு அரசர்கள் கல்லால் செதுக்கி பார்த்துட்டு போங்க. கல்லு குகை மாதிரி இங்கே பாருங்க கல்லு குகை மாதிரி பாருங்க. ஒரு உடும்பு குட்டி போயிட்டு உள்ளு குகை இல்லை குகையில் ஒரு புத்து இருக்கிறது, பாம்பு புத்து. ஒரு புத்து இருக்கிறது குகையில். தெரியுமா? பார்த்துட்டு போமா. எப்படி பழமை வாய்ந்த இடங்கள் என்று பாருங்கள். அரசர்கள் வாழ்ந்த இடங்கள் இலங்கையில் அன்றாபுர டிஸ்ட்ரிக்டில் அமையப்பட்டிருக்கிற இடமாகும் இது. என்னோட யூடியூப் பேஜ்லமா எங்கள் ரோட்டிலே வந்து மாட்டிக்கிட்டோமே. எங்கள் ரோட்டிலே வந்து மாட்டிக்கிட்டோம். எங்கள் ஓரத்தில்
சில பாருங்க கல்லில் வெட்டி இருக்கி பாருங்க. வெட்டி இருக்குது. ஓ சிலை கண்டா இது கல் தான் தண்ணி கல்லில் செதுக்கி. தண்ணி கல் பேர் ஒன்றுமே இல்லை. பாருங்க உண்மையா அது கல்லில் செதுக்கி. வா செருப்புகள் போட்டுட்டு வரையில அது अभी मैं कल नागम नागम रेलवे स्टेशन ने कारी हो हाँ वाला सा अभी पोटा पल्ले अड़गी लेना मामे हाँ 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 नहीं हो माय दुआ यार ஃபோட்டோ எடுக்கல அதான் பின்னுகளுக்கு பாருங்கள் எவ்வளோ அரிதான கற்கள், அரசர்கள் காலத்தில் வெட்டப்பட்ட கற்கள், எவ்வளோ அழகான கற்கள். சதுரம், நீண்ட சதுரம், ஒரு கல் 6 அடி நீட்டம் போல் இருக்கிறது. சிலையை பாருங்கள், வீடியோவில் சிறிதாக விளங்குகிறது. 36 அடி நான் என்று தான் இருக்கிறேன். ஸ்கூல் படித்த ஞாபகம் இருக்கிறது எனக்கு. இந்த சிலையின் உயரம் வந்து 36 அடி என்று தான் நினைக்கிறேன். அவுக்கணை சிலை ஒரு கையில் ஒரு விஷயம் காட்டிக்கொண்டு தேன் கூட ஒன்றும் இருக்கிறது சிலையின் கையில். பாருங்கள், உங்களுக்கு விளங்குகிறது. 36 அடி உயரமான சிலை. அரசர்கள் வாழ்ந்த இடம். பாருங்க, கல்லில் செதுக்கப்பட்ட சிலை. விளக்குகள் எரியூட்டப்பட்டிருக்கிறது. இங்கே வருகின்ற பக்தர்களினால் விளக்குகள் எரியூட்டப்பட்டிருக்கிறது. பௌத்த பக்தர்கள் நிறைய இங்கே தினசரி வருகிறார்கள். இதெல்லாம் விளக்கேற்றப்படுகின்ற இடங்கள். இன்னும் 4 நாட்களில் பொசன் வருகின்ற 21ஆம் தேதி. 21ஆம் தேதி இந்த இடத்தில் நிறைய சனத்தொகை காணப்படும். நெரிசலான சனத்தொகை காணப்படும் இந்த இடத்தில் வருகின்ற 21ஆம் தேதி. தண்ணி போடுற கையுமே இதுக்குள்ள வர அரசாங்க தொழிற்சாலை திணைக்களம் தயாரிக்கப்பட்டது 2015. மேட் பை த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபேக்டரி கொலோனால் 2015. இது டஸ்ட்பின் ஊத்தல் போடுறது. சிலைக்கும் வீடியோ ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காண்டா. இங்கெல்லாம் நெரிசல் தெரியுமாம்மா? இதாண்டைக்கு இது எல்லாத்துலேயும் நெரிசல் ஆகுது தெரியுமா? இது எல்லாத்துலையும் ஒரு மாபெரும் கூரை கூட அமைக்கப்பட்டிருக்கிறது சிலையின் மேற்புறம். वलसा
लेकिन आप ये बाहर दो बस आ कोई यार इधर ओ हाँ ये हरी ओ हाँ हे हाँ हरी हरी माँ मिलना चरता मधु मामा हपिया बलांग சிறப்பாங்க இப்பொழுது நாங்கள் இந்த சிலையின் மேற்புறமாக வந்திருக்கிறோம். இப்பொழுது தெளிவாக பார்க்க முடியும் சிலையை. உடைக்க மாட்டான் யாரும். அப்படி உடைக்கிறல்ல அது விட பாட்டில் வைக்கிறது கூட்டு. ஓ அதையா அது அப்படித்தானே அது இதெல்லாம் துப்புரவாக்கும். நாளை துப்புரவாக்கும். அப்படி நாங்கள் இறங்குவோமே வந்த வழியால் செருப்பு போட்டுட்டு. அரச மரம் நாகமரம் என்று சொல்கிறது இதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அரச மரம் என்று போவாங்க இங்கே ஸ்ரீலங்காவில். ம்